பாலாஜி வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஓகே. நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களோட ஊர் பார்த்தாலே தெரியுது. ஸோ இடையில வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் பாலாஜி. ஓகே சார். 1 வீக்காக ஒரு வெனஸ்டேலேருந்து பெயின் ஓவராக இருந்தது வயிற்றுல. அதுக்கு என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா 2 டேஸாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, சண்டே வந்து காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் தூக்கமே வரல எனக்கு. நைட்டு ஃபுல்லாக பிறண்டு புரண்டு பார்த்தா உனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. யூரின் போய் பார்த்தா பிளட் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு 5 மணிக்கெலாம் வண்டி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஓகே. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட இதே மாதிரி பெயின் ரொம்ப ஒரு ஸ்டோன் ப்ராப்ளமாக எனக்கு இருக்குது நாங்கள் கேட்டேன். அவர் என்ன பண்ணார், ஒரு இன்ஃபெக்ஷன் ஊசி ஒன்று போட்டார். 3 வேளைக்கு மாத்திரை கொடுத்தாரு. அந்த 3 வேளை மாத்திரை இருந்து 1 வேளை தான் நான் போட்டேன். சரி. அப்புறம் சார் வோல்டன் கம்பெனிக்கு அறிமுகம் எனக்கு தெரியும். அங்கே வந்து சார்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது சார், எனக்கு இது ஒரு ஸ்டோன் ப்ராப்ளமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதுதான் பெயின் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, உயிர் போகிற மாதிரி இருக்குன்னு. சார் என்ன பண்ணார், வோல்டனில் VR4 டேப்லெட் வாங்கினார். 2 டப்பா வாங்கினேன். சரி. 2 டப்பா வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 10 மாத்திரை சார் கொடுத்தாரு. சரி. போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சண்டே 10 மாத்திரை, மண்டே காலையில் 10, மதியம் 10, நைட்டு 10. ஒரு வேளைக்கு 10 மாத்திரை. ஒரு வேளை 10 மாத்திரை. மண்டே போயிடுச்சு. மண்டே அந்த டேப்லெட் போட்டுது. அதுக்கப்புறம் ரிசல்ட் சார் கேட்டார் ஃபோன் பண்ணி. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மறுநாள் டியூஸ்டே வந்து காலையில் 10, மதியம் 10, நைட்டு 10 போட்டேன். சரி. டேப்லெட்டு போட்டோம். வெனஸ்டே வந்து காலையில் போட்டேன். போட்டு மதியம் சாப்பிட்டுட்டு படுத்துருந்தேன். யூரின் வர மறந்துடுது. போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். போயிட்டே இருக்கும்போது கல் வந்துருச்சு. அந்த ஸ்டோன் வந்து வெளியே வந்துருச்சு. ஆல்ரெடி 2 டேஸ் தான் அந்த டேப்லெட்டை போட்டேன் நான். மண்டே டியூஸ்டே இந்த 2 நாள் போட்டதுக்கு எஃபெக்ட் ரொம்ப பரவாயில்ல எனக்கு. இப்போ யூரின் ஃப்ரீயாக போகுது, வலி இல்லை மெயினாக. ஓகே. சரிங்க பாலாஜி, அந்த கல் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கீங்க? இருக்குது சார். கல் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார் நான். ஃபோனில் எடுத்து வச்சுருக்கீங்க? ஓ, ஓகே. சரி சரி. ஏன்னா கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய வலி வேதனையை கொடுக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 30 கேப்சூல் சாப்பிட்டீங்க. இந்த மாதிரி ரெண்டு வாட்டி தான் சாப்பிட்டீங்க. 2 டப்பான்றது ஏறக்குறைய ஒரு 5000 ரூபா கிட்ட தான் செலவு பண்ணியிருக்கீங்க. இதையே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா எவ்வளோ செலவாயிருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தர் போனேன் சார். சைதாப்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். 1 லேக் கேட்டாங்க. 1 லேக் கேட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆல்ரெடி 2 பேர் 3 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு அவங்க அதான் சொன்னாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட அதான் சொன்னாங்க. 1.5 லட்சம் ரூபா ஆச்சுருந்தாங்க. அப்போ இப்போ ரெக்கமெண்ட் பண்ணாலும் 1 லேக் வேணால் ஆகும்பான்னாங்க. அதை நான் ஆட்டோ ஓட்டுறேன், என்னால் முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த பொருள் இந்த VR4ன்றது பிராண்டு தான். ஆக்சுவலி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, கருப்பு இஞ்சியோட சாறு தான். ஓகே சார். ஸோ இந்த பொருள் மலேசியாவிலேருந்து வந்திருக்குது. இதுதான் வந்துட்டு வோல்டனோட நம்ம சார் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன பண்ணியிருக்குனாக்கா, உங்கள் உடம்புல புகுந்துட்டு உங்களோட அந்த வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குது? 3வது நாள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. யூரின் நல்லா போகுது. வயிறு எந்த வலி ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் வோல்டனுக்கு வந்து சார்கிட்ட பார்த்தேன். சார்கிட்ட பேசிட்டேன். எப்படி பாருங்க கேட்டாங்க. எந்த கேப்சூல் மறுபடியும் எனக்கு வேணும்னு வந்து 100 டப்பா வேணும்னு சார்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். ஓகே, வெரி குட் வெரி குட். இதுதான் வந்துட்டு இந்த VR4 மகிமை. சரிங்களா? நிச்சயமாக இதோட உங்களுக்கு சரியாயிரும். இது தொடர்ந்து சாப்பிடுங்க, இன்னும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே.